பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்கறான், அலப்பற கிளப்புறான். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்கறான், அலப்பற கிளப்புறான். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். மண்ணுக்கான போராட்டத்தில் மண் சட்டி ஏந்தி போராடி வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று குல தெய்வமாகி இருக்கிறது அந்த மண் சட்டிகள். நாங்கள் இருக்கிறது கல்லார்குடி தெப்பக்குளமேடு கிராமம். இந்த கிராமம் நிலச்சரிவாக பாதிக்கப்பட்டது. மாற்று இடம் கூட சாதாரணமாக கிடைக்கல. 3 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த இடமும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் கீழே மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க காதுக்கு போயிருக்கு. அந்த பிரச்சனையை அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஒரு 6-7 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்துக்கு எங்களுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. டெல்லியில் நடைபெறவிருக்கும் குடியரசு தின விழாவிற்கு பாரத பிரதமர் குடியரசுத் தலைவரால் VVIP அந்தஸ்தில் வரவேற்கப்பட்டிருக்கும் இந்த தம்பதி யார்? குடியரசு தின விழாவில் டெல்லியில் நடக்குது. இதில் VVIP சார்பாக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு பஸ்ஸில் தான் போயிருக்கோமே தவிர ஃப்ளைட்டில் யாரும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வரவேற்புக்கு முன்னால் அவர்களின் அந்த வலி மிகுந்த அகிம்சை போராட்டங்கள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் சாதாரணமானது கிடையாது. சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியத்தின் அகிம்சை வழி போராட்டத்தை கையில் எடுத்து 27 குடும்பத்தினர் தங்களது நிலத்தை உறுதிப்படுத்திய தருணங்களை அறிய சற்று எங்களோடு வாருங்கள். அந்த வனப்பகுதிக்குள் சிறிது தூரம் பயணித்து நடந்தது என்ன என பார்ப்போம். வனப்பகுதிதான். வேண்டியவற்றை உடனடியாக அடைந்துவிட முடியாது. ஆனால் சந்தோஷத்தை அவர்கள் அடைந்து வந்தார்கள். மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள். கிளிகளின் சத்தம், இயற்கை காற்று, அதுவே அவர்களது உறவுகள். மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில்தான் அந்த பேரிடர் வந்துவிட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மலைத்தொடரை பூர்வீகமாக கொண்டவர்கள் காடர் பழங்குடிகள். காடுகளை வாழ்வாதாரமாக கொண்டு இயற்கையோடு இணைந்து காடர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குள் அடர்ந்த வனப்பகுதி அமைந்திருக்கிறது. அதற்குள்ளாக பரம்பரையாக கல்லார்குடி வனப்பகுதியில் பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வந்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அவர்களது கனவுகள், வீடுகள் அனைத்தையும் வாரிக்கொண்டு சென்று விட்டது. மண் சரிவு ஏற்பட்டு அவர்களது குடியிருப்புகள் பெரும் சேதமடைந்தன. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வாழ்வாதார போராட்டமே தொடங்கியது. கல்லார்குடி அழிந்து போன இடமாக மாறியதால் அந்த குடும்பத்தினர் அருகாமையில் உள்ள தெப்பக்குளமேடு என்ற வனப்பகுதியில் தங்களுக்கான குடியிருப்புகளை தற்காலிகமாக அமைத்தனர். ஆனால் அதற்கு வனத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த பகுதியில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தினர். அருகாமையில் உள்ள தேயிலை எஸ்டேட் குடியிருப்பில் அப்போது அவர்கள் கட்டாயமாக தங்க வைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அப்போதிலிருந்து மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், மாவட்ட நிர்வாகத்தினரை அலைந்து திரிந்து அவர்கள் கால்கள் ஓய்ந்து போயின. இருந்தாலும் அவர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை. இதற்கிடையே அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட கல்லார்குடிக்கே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசினார்களாம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காடர் பழங்குடியினர் தங்களது கிராமத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரதம், நடைபயணம் என தொடர்ந்து அறவழியில், காந்திய வழியில் அகிம்சை போராட்டத்தை கையில் எடுத்தனர். இந்த நிலையில்தான் அவர்களது தொடர் அறவழி போராட்டம் மாநில அளவில் எட்டத் தொடங்கியது. முதலமைச்சரின் கவனம் பெற்றது. மாவட்ட நிர்வாகமே அவர்களது பிரச்சனையை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என முதல்வரின் உத்தரவு செல்கிறது. கோவை மாவட்ட ஆட்சியராக ராசாமணி இருந்தபோது கல்லார்குடி காடர் பழங்குடியின மக்களுக்கு தெப்பக்குளமேடு பகுதியில் புதிய கிராமத்திற்கான நில அளவீடு செய்யப்பட்டது. அதன் பிறகும் ஓராண்டு காலமாக அவர்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அந்த பகுதியில் குடியேறுவதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. மீண்டும் தொடர் உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டத்தை தங்கள் தலைமையில் முன்னெடுத்தவர்கள்தான் இந்த தம்பதி ராஜலட்சுமி, ஜெயபால். தங்கள் பகுதி மக்களை ஒருங்கிணைத்து நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை கொடுத்து மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அறவழியில் போராடி கொண்டிருந்தனர்.
அவர்களது போராட்டம் அவர்களது குழந்தைகளோடு இருந்தது. 100க்கும் மேற்பட்ட தர்ணா உண்ணாவிரத போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். தற்போது அவர்களுக்கு தெப்பக்குளமேடு கிராமம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வனத்துறை, மாவட்ட நிர்வாகம் உட்பட அனைத்து துறைகளும் அனுமதி வழங்கிவிட்டன. இந்தியாவிலேயே முன்மாதிரியான பழங்குடியின கிராமமாக அது மாறியிருக்கிறது. தமிழக அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தம்பதி, அந்த வெற்றியடைந்த குடும்பத்தினர் சார்பாக விமானம் மூலமாக இந்த மாதம் 22ஆம் தேதி டெல்லி செல்லும் இவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழ்நாடு திரும்புகிறார்கள். இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள அந்த தம்பதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதுவும் VVIP அந்தஸ்தில். போராடினால் நாம் வெல்லலாம் என நிரூபித்திருக்கும் இந்த பழங்குடியின மக்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்கறோம், அலப்பற கிளப்புறோம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம்.